Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். 4 கிலோ எல்லாமே வச்சிருக்காங்க. வாடகை கொடுத்த 300 ரூபா 350 ரூபா வாடகை கொடுத்தேன். பணம் முதியோர் பணத்துக்கு எப்ப எழுதி வயது 67 போட்டிருக்கேன். அது முதல்ல போட்டதுங்க. என்ன பார்த்தா அம்பானி மாதிரியா தெரியுது? பூச்சுவாங்க அடிக்கடி. லட்சக்கணக்கில் தேங்கி கிடக்கும் ஓஏபி மனுக்கள், அலைக்கழிக்கப்படும் முதியோர்கள். சேலம் தாதகாப்பட்டி பென்ஷன் லயன் வேலுத்தரு 54வது கோட்டத்தில் வசிப்பவர் குணசேகரன். 67 வயதான இவர் இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கோரி ஆன்லைன் மூலம் கடந்த ஜூன் மாதம் விண்ணப்பித்திருந்தார். இவருடைய விண்ணப்பத்தை ஆய்வு செய்த வருவாய் ஆய்வாளர் தசரதன் அவருக்கு சொந்தமாக வீடு இருப்பதாகவும் மகள்கள் பொருளாதார உதவி செய்வதாகவும் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் குணசேகரனின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். இதனால் கடும் ஏமாற்றமடைந்த அவர் மீண்டும் மக்கள் குறைகேட்பு முகாமில் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தார். அவருடைய மனுவை ஆய்வு செய்த அதே வருவாய் ஆய்வாளர் தசரதன் இந்த முறை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர் நம்பரை இணைக்கவில்லை என்று கடந்த ஜூலை மாதம் 2ஆம் முறையாக நிராகரித்தார். இதனால் மனம் நொந்து போன முதியவர் குணசேகரன், ஏதோ வறுமை கோடு நம்பர் என்கிறார்களே, அப்படி ஒரு நம்பர் இருந்தால் கொடுங்கள் என சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகத்தில் நேரில் சென்று கேட்டிருக்கிறார். அங்கே உள்ள அலுவலர்கள் பிபிஎல் நம்பர் எல்லாம் இப்போது வழங்கப்படுவதில்லை என கூறியுள்ளனர். மீண்டும் வருவாய்த்துறை அலுவலர்களை அவர் அணுகிய போது பிபிஎல் எண் இருந்தால்தான் உதவித்தொகை கிடைக்கும் என்று கரார் கந்தசாமியாக சொல்லி வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டனர். இது தொடர்பாக நாம் பாதிக்கப்பட்ட குணசேகரனின் வீட்டிற்கு சென்று பார்த்தோம். சிதலமடைந்த சுவர்களும் ஓடுகள் பெயர்ந்து விழுந்த மேற்கூரையும் மழைநீர் பொத்துக்கொண்டு ஊற்றும் நிலையிலும் காட்சியளித்தது அவருடைய வீடு. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தை மட்டுமே நம்பியிருக்கும் வீட்டில் குணசேகரன் ஒண்டிக்கட்டையாக வசிப்பது தெரிய வந்தது. குடிநீரை பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய பெரிய அளவில் அண்டா குண்டாக்களோ இல்லாமல் காலி பிளாஸ்டிக் பாட்டில்களில் சேமித்து வைத்திருந்தார். முதியோர் உதவித்தொகை பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து அவரிடம் பேசினோம். நான் ஆரம்பத்தில் சைக்கிள் பழுது பார்க்கும் வேலை செய்து வந்தேன். ஆஸ்துமா, இதய நோய் பிரச்சனைகள் காரணமாக சைக்கிள் டியூபுக்கு காத்தடிக்க முடியாமல் சிரமப்பட்டதால் அந்த வேலையையும் விட்டுவிட்டேன். என் சம்சாரம் செத்து போய் 25 வருடம் ஆயிடுச்சு. எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல குடும்பத்தோடு இருக்காங்க. அவங்களும் எனக்கு கொடுத்து உதவுற நிலைமையில இல்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்பப்போ 100-200 தருவாங்க. அதுல தான் ஆஸ்துமா நெஞ்சு வலிக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிறேன். ரேஷன் கடையில் மாதம் 12 கிலோ அரிசி கிடைக்குது. அதை வச்சு வயிற்ற கழுவிக்கிறேன். இப்போது நான் குடியிருக்கும் இந்த 1000 சதுரடி வீட்டில் பாகம் கேட்டு என் கூட பிறந்த சகோதரர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால வீட்டை யாரும் பராமரிப்பதில்லை. மழை வந்தால் பைப்பை திறந்து விட்டது போல மழை தண்ணி ஊத்தும். நான் அப்படியே ஒரு ஓரமா ஒண்டிக்குவேன். முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த போது விஏஓ கார்த்திக் என்பவர் நேரில் வந்து என்னிடமும் அக்கம் பக்கத்திலும் விசாரித்து விட்டு போனார். அவர் எனக்கு உதவித்தொகை கொடுக்கலாம் என பரிந்துரை செய்திருப்பதாக சொன்னார். ஆனால் வருவாய் ஆய்வாளர் தசரதன் தான் ஏதோ எதிர்பார்ப்பின் பேரில் என் விண்ணப்பத்தை ரத்து செய்து விட்டார். ஏதோ வறுமை கோடு நம்பர் இருக்குதுன்னும் அந்த நம்பர் கொடுக்காததால் தான் என் மனுவை ரத்து செய்ததாகவும் சொன்னாங்க. நானே ஏன்னு கேட்க கூட நாதி இல்லாம மற்றவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஓட்டை உடைசலான வீடு எனக்கு சோறும் மருந்து மாத்திரையும் கொடுத்துடும்னு அரசாங்கம் நினைக்குதுங்களா? என்னை பார்த்தா அம்பானி மாதிரி தெரியுதுங்களா? என்ன மாதிரி ஏதுமில்லாத ஒண்டிக்கட்ட முதியோர்களுக்கு அரசாங்கம் தானே துணையா இருக்கணும் என கண்ணீர் சிந்தினார் குணசேகரன். முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான விதிகள் குறித்து வருவாய்த்துறை வட்டாரத்தில் விசாரித்தோம். இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தமிழக அரசு மாதம் 1200 ரூபாய் வழங்குகிறது. இந்த உதவியை பெறுவதற்கு 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவராக இருத்தல் வேண்டும். வாரிசுகளால் பொருளாதார உதவியோ அல்லது வேறெந்த வழிகளிலும் வருமானம் பெறக்கூடியவராகவோ இருக்கக்கூடாது. வேலை செய்து பிழைக்கும் உடல் திறனற்றவராக இருத்தல் வேண்டும். சொந்த வீடு இருப்பின்
அதன் மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது. இந்த விதிகள் மட்டுமின்றி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக இருத்தல் வேண்டும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர் என்பதற்கான நம்பர் யாருக்குமே வழங்கப்படுவதில்லை என்கிறார்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள். இத்துடன் வருவாய்த்துறை அலுவலர்கள் மேலும் சில அதிர்ச்சிகர தகவல்களை கூறினர். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,17,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் காரணமாக கடந்த ஓராண்டாக முதியோர் ஓய்வூதிய தொகை திட்டத்தை தமிழக அரசு கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டது. நிதி நெருக்கடி காரணமாக புதிதாக யாருக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படுவதில்லை. தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கேட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தேங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகள் இறந்துவிட்டால் அதை ஈடுகட்டும் வகையில் ஏற்கனவே விண்ணப்பித்து இருப்பவர்களில் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்து உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்கிறார்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள். முதியவர் குணசேகரன் விவகாரம் குறித்து 54வது கோட்டத்தின் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திக்கிடம் கேட்டபோது, நேரில் விசாரித்ததன் அடிப்படையில் அந்த பெரியவருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க பரிந்துரை செய்திருந்தேன். எனது அறிக்கையின் அடிப்படையில் அதை நிராகரிப்பதாக வருவாய் ஆய்வாளர் ஏன் அப்படி செய்தார் என தெரியவில்லை. தற்போது அவர் மருத்துவ விடுப்பில் உள்ளார் என்றார். இதையடுத்து நாம் சேலம் துயர் துடைப்பு பிரிவு வட்டாட்சியர் மனோகரனிடம் கேட்டதற்கு, முதியோர் உதவித்தொகை தொடர்பான கணினி மென்பொருளில் விண்ணப்பதாரர் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கிறார் என்பதற்கான பிரத்யேக நம்பர் நிரந்தரமாக உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போது அப்படி ஒரு நம்பர் தரப்படுவதில்லை. ஆனாலும் மென்பொருளில் இதற்கான கட்டத்தை பூர்த்தி செய்தால்தான் விண்ணப்பமே கணக்கில் எடுத்துக்கொள்ளும். இந்த பிரச்சனையை அரசுதான் சரி செய்ய வேண்டும். குணசேகரனை 3வது முறையாக விண்ணப்பிக்க சொல்லுங்கள். சிறப்பு மனுவாக பரிந்துரை செய்கிறேன் என்றார். குடும்ப தலைவிகளின் உரிமையை காப்பதில் கவனம் செலுத்தும் திராவிட மாடல் அரசு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் கரம் கொடுத்து துணை நிற்க வேண்டும். தாசில்தார் பார்க்க சொன்னாங்களா? பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் தலைவர் மண்டல தலைவரையும் பார்த்தேன். மண்டல தலைவர் எழுதி சீல் வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உடனே பிஏ முனிசிபல் இருக்க பிஏ இங்கே மண்டல குழு தலைவர் யாரு? அசோகன். எந்த கட்சி? திமுக. திமுக. சரி. திமுக. அவர் என்ன சொன்னார்? அவர் சீல் வச்சு கொடுத்துட்டு அந்த முனிசிபல் இருக்க பொம்பளை கூப்பிட்டு இது என்னன்னு பார்த்து அனுப்புமா எங்கள் மாமா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் கேட்டது, எங்கேயுமே தர்றதில்லை, 10 வருஷம் ஆச்சு நிறுத்தி. ஓஏபி இப்போ இல்லையா? இல்லைங்க, இந்த இது கேட்டிருக்காங்க இல்லைங்க, வறுமை கோட்டு கேள்வி, அது எங்கேயுமே தர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க பிஏ கிட்ட போய் கேட்டோம். அந்த அம்மா 4 இடத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டது, தர்றதில்லை, எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் இங்கே எதிர்பார்த்துட்டோம். என்ன பண்ணீங்க? போன மாதம் 20ஆம் தேதி ஒரு மனு போட்டிருக்கோம். 7வது மாதம். சரி. முனிசிபல் அறிக்கை கொடுத்தது கொடுங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்கோம். அது கொடுக்கல இன்னும் இது வரைக்கும். முனிசிப் என்ன சொல்லியிருந்தாரு? ஆர்ஐ என்ன சொல்றாரு? முனிசிப் விசாரிச்சாருங்க. இங்கே எத்தனை மணிக்கு மத்தியானம் 11 மணி 12:30 மணிக்கு வந்தார். சரி. அக்கம் பக்கம் விசாரிச்சாரு. இந்த மாதிரி அவர் யாரும் ஆதரவு இல்லைங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு, இங்கே அக்கம் பக்கம் 150 கொடுக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் ஆஸ்மா பேஷண்ட்டு, மூச்சு வாங்க அடிக்கடி, மழை பெஞ்சானா இருக்க முடியாது அவரால். ஆமாம். இப்போ வீடு பார்த்தேன், மேலே எல்லாம் ஓடெல்லாம் பேர்ந்துருக்கு 2 அறைகளுமே. எப்படி தங்கிக்கிறீங்க மழை காலத்தில்? மேலே ஒரு படத்தை போட்டு இங்கே படுத்துருக்குங்க. இந்த சமையல் கட்டில் தண்ணி ஊற்றுமேங்க அங்கேயும். அது எப்படி இருக்கு? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை தண்ணி நிறைஞ்சிருமே. நிறைஞ்சுதான் இருக்குது. இருந்தாலும் இருக்கிற இடம் இல்லை நமக்கு தங்கறதுக்கு. போய் இந்த வீடு யாரு? இவ்வளோ வீடு இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே இருக்கிற வீடு வெங்கடாச்சலம் பிள்ளை குப்பமா. அது யார் அவங்க? அவங்க எங்கள் அப்பா அம்மா. சரி. அவங்க அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா உங்க தானே இந்த வீடு? எங்கள் அப்பா அம்மா. சரி. அவர் இறந்துட்டாங்க 2 பேருமே. இறந்த வாட்டி எங்கள் பெரியவர் அண்ணாருங்கிறவர் உயில் எழுதிக்கிட்டார். உயில் எழுதிக்கிட்டு சொத்து எனக்கு எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன் மூலியமா எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு இப்போ சொந்தம்? இன்னும் சொந்த எதுவும் முடிவாகலைங்க. உங்க அண்ணாவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஹோட்டல்ல கேஸ் இருக்கு. 14 வருஷமா கோர்ட்ல வழக்கு இருக்கு. ரைட். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.